இயேசு நம்மளை நேசிக்கிறார். நல்லா இருக்கீங்களா? கர்த்தருடைய பெரிதான கிருபையில் புதிய மாதம், புதிய நாள். இந்த மாதத்திலையும் கர்த்தருடைய கரம் நம்மளோட இருக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கண்மணி போல முதல் 3 காலம் நம்மளை கிருபையாய் நடத்தினவர் வருகிற நாட்களையும் நம்மளை நடத்த அதிக வல்லவர். நம்ம விசுவாசிப்போமனா, நம்ம நிற்போம்னா அவருடைய பலத்த கரம் நம்மளை கண்மணி போல தாங்கி செம்மையான வழியில நிச்சயமாகவே நடத்தும். இந்த நாள்லையும் கர்த்தர் நம்ம கூட பேசுகிற காரியமாக கலாத்தியர் 6:9 இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். விசுவாசிக்கிறீங்களா? அதாவது பெரும்பாடு உள்ள ஸ்ரீ அவருடைய எல்லாத்தையும் விற்று மருத்துவம் பார்ப்பாங்க, குணமாயிருக்க மாட்டாங்க. தளர்ந்து போகாதபடிக்கு இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டா குணமாவேங்கிற விதமாக விசுவாசிப்பாங்க, தொடுவாங்க, குணமாவாங்க. பெரும்பாடு உள்ள ஸ்ரீ இத்தனை வருட கால பிரச்சனைக்கு அப்புறமும் தளர்ந்து போகாம வஸ்திரத்தை தொட்டா குணமாவே என்கிற விதமாக நம்பினது நிமித்தம் அவங்களுடைய நம்பிக்கையை தேவன் கனம் பண்ணினார். நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நம்ம தளர்ந்து போகும்படியான காரியங்கள் நடக்கலாம். அது ஸ்ரீய மாதிரி நாமளும் கர்த்தரை நம்பி என்னுடைய வாழ்க்கையை ஜெயம் கொண்ட காரியமாக மாற்றுவேன் என்கிற விதமாக தளர்ந்து போகாம அவர் விசுவாசிப்போம்னா நமக்கான நேரம், நமக்கான காலம், கர்த்தர் குறித்த நேரம் நம்ம நிச்சயமாகவே அறுவடை செய்யும்படியாக தேவன் ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட பலத்தோட நீங்க ஓடும்படியாக தேவன் கிருபை தருவாராக. இந்த புதிய மாதமும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாதமாக அமைய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். God bless you. Amen.